நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துள்ளேன். இந்த செய்தி 2 நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் நிறைய நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியல இந்த செய்தி பற்றி. அதால் தான் நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நண்பர்களே, அது என்ன செய்தின்னா, ஜூலை இறுதிக்குள்ளே 2346 இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இது அதிகாரப்பூர்வமாக கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இது எப்போ ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றியே நிறைய கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அதை விரைவாக அந்த கேஸ்லாம் முடித்து உடனடியாக அந்த ஜூலை இறுதிக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. நண்பர்களே, நிச்சயம் ஒரு சூப்பரான ஒரு செய்தி தான் இது. ஏன்னா எப்போ போஸ்டிங் வரும்னு சொல்லிட்டு இந்த 2346 பேரை இருந்து வந்த நிலையில் இவங்களுக்கு ஒரு கிளாரிஃபைடு தெரிஞ்சிருக்குது, கிடச்சிருக்கிறது. சரிங்களா? அப்போ ஜூலை இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. சரிங்களா? அடுத்து நம்ம டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியருக்கு அடுத்த கோரிக்கை என்னென்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்த கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அறவழியில் கோரிக்கை கொடுத்து கொண்டு தான் வருகிறார்கள். பட் இருந்தாலும் நம்ம தமிழக அரசு என்ன முடிவு செய்யும் அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.